அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமியில் செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த சாப்டர் பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். செக்யூரிட்டி மார்க்கெட்னா என்ன, செக்யூரிட்டிஸ் வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நாம் செக்யூரிட்டி மார்க்கெட்டில் பார்த்துருப்போம். செக்யூரிட்டி மார்க்கெட்னா என்ன, செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணால் அது செக்யூரிட்டி மார்க்கெட். எங்கே ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு பொருள் சந்தைப்படுத்துகிறோங்க, இப்போ காயாகட்டும் தக்காளி ஆகட்டும் சந்தைப்படுத்துகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போவோம் இல்லையா, டெய்லி மார்க்கெட் போவோம், வீக்லி மார்க்கெட் போவோம். ஸோ இந்த மார்க்கெட்டில் போய்ட்டு தான் நம்ம வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ செக்யூரிட்டிஸ் எங்கே சேல் பண்ணுவாங்க, எங்கே விற்பனை செய்வாங்க, அதோடைய மார்க்கெட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து செக்யூரிட்டி மார்க்கெட்டுடைய பிளேஸ். அதுதான் வந்து மார்க்கெட்டிங்க தான் வந்து செக்யூரிட்டிஸ்லாம் வந்து வியாபாரம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், physically existing institution where securities are traded. where securities are traded, நான் சொன்னதே தான். ஃபிசிக்கலாக ஒரு இடம், கற்பனையாக இல்லாமல் ஆன்லைன்லேயே இல்லாமல் ஃபிசிக்கலாக ஒரு இடம், இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், அங்கே நாம் செக்யூரிட்டிஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கலி எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன் வேர் செக்யூரிட்டிஸ் ஆஃப் ட்ரேடட். ஃபிசிக்கலாக ஒரு இடம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் அங்கே இருக்கும், அங்கே தான் ஷேர்ஸ் எல்லாம் வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதோடைய செயல்பாடுகள் என்ன, இந்த செக்யூரிட்டி மார்க்கெட் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேக் ஃப்ளோர்ஸ் அவைலபிள் ஃபார் போத் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ். ரெண்டு பேர் இருக்காங்க, வாங்குறவங்க இருக்காங்க, விற்கிறவங்க இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு இடம் ஒன்று அமைச்சு கொடுக்கணும் இல்லையா. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு சந்தை போடணும்னு வச்சுக்கலாம், வார சந்தை போடணும் அப்படின்னா ஒரு இடத்த வந்து அந்த இடத்துல வந்து அமைச்சு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே வியாபாரிகள்லாம் வந்து சந்தை போடுவாங்க. ஸோ நாமெல்லாம் போய்ட்டு அங்கே வாங்குவோம் இல்லையா. ஸோ அப்படி ஒரு பிளேஸ் மேக் ஃப்ளோர் அவைலபிள் ஃபார், ரெண்டு பேருக்கும் விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. மேக் அவைலபிள் த ப்ரைஸ் ஆஃப் ட்ரேடிங். மேக் அவைலபிள் த ப்ரைஸ் ஆஃப் ட்ரேடிங். ஒரு ஷேருடைய விலை அப்படிங்கிறது நார்மலாக வாங்கக்கூடிய லெவலில் தான் இருக்கணும், அப்போ தான் அந்த ஷேர் வாங்க முடியும். முன்னாடி வந்து எனக்கு இந்த ஷேர் பற்றி எதுவும் தெரியாது. ஸோ அப்போ நான் ஷேர் வாங்கணும்னு நினைப்பேன். சரி, ஷேர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு நான் நினச்சது உண்டு. ஸோ எங்களுடைய சார் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், அவர் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுனால. ஸோ அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னையா சொல்கிறீங்க, நீங்கள் போய் ஷேரில் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் கூட நீங்கள் ஷேர் வாங்கலாம். ஒரு ஷேரோடைய விலை அப்படிங்கிறது 60 ரூபாய் கூட இருக்கும். ஸோ நீங்கள் 60 ரூபாய்க்கு ஷேர் வாங்கலாம். உங்களுக்கு எப்பப்போல்லாம் கையில் காசு இருக்குதோ அப்போல்லாம் நம்ம அதில் ஷேரில் வாங்கலாம். நானே ஃபஸ்ட்டு ஆச்சரியப்பட்டேன், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ ஒரு ஷேர் அப்படிங்கிறது ரொம்ப மினிமலாக ஒரு காமன் பீப்புளுக்கும் வந்து வாங்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருக்கணும். மேக் அவைலபிள் த ப்ரைஸ், வாங்கக்கூடிய ஒரு காமன் பீப்புளும் ஷேர் வாங்கக்கூடிய லெவலில் அந்த ப்ரைஸஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக் அவைலபிள் த ப்ரைஸ் ஆஃப் ட்ரேடிங். ஸோ 60 ரூபாய் கூட நம்ம ஷேர் வாங்கலாம். ஒரு 5 வருஷம் கழித்து அந்த 60 ரூபாய்ன்ற ஷேர் வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கும், அது நம்ம லாபம் இல்லையா. ஸோ அதுவே சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் அது வந்து நான் அதிகபட்சம் பார்த்தது ஒரு 3000 அந்த லெவலில் தான் இருந்துச்சு ஒரு ஷேர்ஸுமே. நான் நிறைய போய் பார்க்கல, நான் எனக்கு கணக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ஒரு 2000 3000 அந்த அளவுக்குலாம் வந்து ஷேர் இருந்தது. டெய்லியும் வந்து அதில் 40 ரூபா 50 ரூபான்ற மாதிரி அதில் ப்ராஃபிட் வந்துகிட்டே இருந்தது ஒரு ஷேர் வாங்கும்போது. ஸோ அதையும் வந்து சொல்கிறாங்க, பை ஃபாலோயிங் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ஷுவர் பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுமா, அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அடா பரவாயில்ல, இது நம்பிக்கையாக இருக்குது, நாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ எனக்குமே எங்கள் சார் சொன்னார் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, பரவாயில்லையே, இது நம்பிக்கையாக இருக்குது, இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமே. ஸோ அதில் இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஒருத்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை பற்றின ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நம்மளும் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பை ஃபாலோயிங் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், அந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக பரவாயில்லையே, இந்த ரூல்ஸ்லாம் ஒரு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்களே. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பேடிஎம் மாதிரி கூகுள் பே மாதிரி நாம் அதில் ஒரு அக்கௌண்ட்டில் போய் அமௌண்ட் நம்ம அதில் ப்ளேஸ் பண்ணணும், அதன் பிறகு தான் நம்ம காசு வாங்கணும்னு அந்த ஷேர்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். அதில் நம்ம அதில் ஏதாவது நம்ம அமௌண்ட் இருந்தால் கூட அந்த அமௌண்ட் வந்து திரும்ப நமக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் வைக்கும்போது பரவாயில்லையே, எனக்குமே அதில் கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தது, பரவாயில்ல நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் சொல்கிறாங்க. அதே போல் பாசஸ் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் வந்து ஏறும் இறங்கும் அப்படி மாதிரியான அப்டேட் வந்து ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த பங்குதாரர்களுக்கு வந்து பரவாயில்லையே. இப்போது ஒரு கம்பெனியோட ஷேர் இருக்குதுங்க, அந்த கம்பெனியோட ஷேர் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் 2 நாளுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு எவ்வளோ கடுப்பாகும்.
என்னடா இது இந்த கம்பெனியோட ஷேர் இவ்வளோ கம்மியாயிடுச்சா அப்படின்னு. இல்லை அந்த ஷேருடைய கம்பெனியோட ஷேர் வந்து ரொம்ப அதிகமாகுதுன்னா நம்ம உடனே தெரிஞ்சால் தானே அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். பரவாயில்ல இந்த கம்பெனியோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, இந்த டைமில் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய லாபம் கிடைக்குன்ற அந்த அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும்பொழுது நாம் அதில் எஃபிஷியண்ட்டாக செயல்படுவோம் இல்லையா. ஸோ அதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு அமைப்பு, பொதுவாக ஒரு அமைப்புங்க. ஸோ அதில் நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு சிம் கார்டுன்னு சொல்லி இப்போ ஒரு நெட்வொர்க் இருக்குது, செல்லுலார் நெட்வொர்க் இருக்குது. செல்லுலார் நெட்வொர்க்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அதில் எத்தனை சிம் கார்டு கம்பெனிங்க இருக்குது, ஜியோ இருக்குது, பிஎஸ்என்எல் இருக்குது, வோடாஃபோன் இருக்குது, ஏர்டெல் இருக்குது. ஸோ அது போல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து செக்யூரிட்டி சைட் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் நிறைய அமைப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உலகத்திலேயே முதல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எங்கே கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எங்கே அப்படின்னா அன்ட்வர்ப் பெல்ஜியமில் இருக்கிற அன்ட்வர்ப் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இதை உருவாக்குனாங்களாம். இது கரெக்டாக வந்து ஸ்பெல் பண்ணுறான்னு தெரியல. அன்ட்வர்ப் ANTWERP அன்ட்வர்ப் பெல்ஜியமில் இருக்கக்கூடிய இடம். இது வந்து நெதர்லாண்டில் ஒரு பார்ட்டாக இருக்கும்போது உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வந்து 1773 1773 லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து 1773 வந்து உருவாக்குனாங்களாம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு அதை சொல்லணும். ஃபர்ஸ்ட் இன் இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்க இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 1870 1870 கொண்டு வந்துட்டாங்க இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. எங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE. நம்ம நியூஸ்லாம் கடைசியாக பார்ப்போம், சன் டிவியில் நியூஸ் பார்க்கும்போது அப்போல்லாம் வந்து இதை BSE NSE அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ BSE இது வந்து நேட்டிவ் ஷேர் இல்லைனா ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷன் சொல்கிறாங்க. இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை என்னென்னு சொல்கிறாங்களா, நேட்டிவ் ஷேர் இல்லைனா ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பேர் என்ன, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய 2 பேர்கள் என்ன, நேட்டிவ் ஷேர், இன்னொன்று வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷன். இது வந்து 2 பேருன்னு சொல்கிறாங்க. உலக அளவில் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லியிருப்பாங்க இல்லையா, உலக அளவில் பாருங்கள் அங்கங்கே ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இந்த நெதர்லாண்டில் ஒன்று, லண்டனில் ஒன்று, இந்தியாவில் ஒன்று உருவாக்கியிருக்காங்க இல்லையா. இப்போது ப்ரெசென்ட்டில் இந்தியா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டாப் 5 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சொல்கிறாங்க நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து முதல் இடத்துல இருக்கலாம். அதன் பிறகு நாஸ்டாக், அதன் பிறகு வந்து டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதன் பிறகு வந்து லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், 5வது இடத்துல பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க. 5வது இடத்துல உலக அளவில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து 5வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் தற்போது கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்தம் 7 நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உள்ளூர் இருக்கிறதுலாம் கணக்கு கிடையாது. இந்திய அளவில் மொத்தம் நேஷ்னலைஸ் படுத்துனது எத்தனை பார்க்கும்போது மொத்தம் 7 அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSI, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE, கல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் இந்தியன் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மல்டி கமாடிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து இப்போது கரண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்ன, அங்கே தான் இந்த ஸ்டாக்லாம் வந்து ட்ரேட் ஆகும். செக்யூரிட்டிஸ் ஆர் ட்ரேடட் எங்கே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதை பற்றி என்னன்றதை இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.